நேத்திக்கு போட்ட ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியுங்க. நெறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க, காரணீஸ்வரர் கோவில்னு. ஆமா, அது காரணீஸ்வரர் கோவில் தான். கரெக்ட் தாங்க. சைதாப்பேட்ல இருக்க கோவில் தான். ஆனா, நான் அத பார்த்துட்டு இன்னொரு கோவில் போனேன் பார்த்தீங்களா, அது வந்து நீங்க யாருமே வந்து சொல்லல. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு தான் நான் 3 வருஷமா வந்து போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். காலையில வீட்ல பூஜை பண்ணிட்டோம். நீங்க இருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்லணும்னு நெனச்சுட்டு போன கோவில் பார்த்தீங்கன்னா, சாட்சாத் வந்து ட்ரிப்ளிகேன்ல இருக்க பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு தாங்க. நான் சொல்லி நெறைய பேர் அங்க போனாங்க. அவங்களுடைய போயிட்டு வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு இன்னும் ஆசையா இருக்கும் போகணும் போகணும். ஆனா என்னவோ தெரியல என்னால அங்க போகவே முடியல. அது வந்து இன்னைக்கு தான் போகணும்னு இருக்கு போல இருக்கு. கரெக்ட்டா சனிக்கிழமைன்னு அமைஞ்சது. அதுக்கப்புறம் ஏகாதசின்னு போயிட்டு வந்ததாங்க பார்த்தேன். எதுவுமே பிளான் பண்ணல. அப்படியே கிளம்பி போயாச்சு. இந்த கோவிலுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாகையோட போகும்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தனுக்கு சாரதியாக சென்றதால் எம்பெருமான் பார்த்த சாரதி என்றும், அர்ஜுனருடைய தலையை வந்து காப்பாத்துவார் இல்லையா? அதாவது அர்ஜுனருக்கு தேரோட்டியா போகும்போது அர்ஜுனர் நோக்கி வர அம்ப வந்து கிருஷ்ணர் வந்து தேர ஒரு அழுத்தினதும் வர அம்பு பார்த்தீங்கன்னா அர்ஜுனரோட தலைப்பாகையை வந்து எடுத்துட்டு போயிடும். அதனால வந்து நமக்கு தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாகையோட போகுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான கோவில் இது. அப்படியே கம்பீரமா இருப்பாருங்க. எப்படி சொல்றது? ஒரு முனீஸ்வரர்லாம் எப்படி இருப்பாங்க ஐயனாரப்பன்லாம் அந்த மாதிரி இருப்பாரு மீசை வச்சுட்டு. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, நான் கோவிலுக்கு போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு கனவு வருதுங்க. என்னை யாரோ தொரத்திட்டு வராங்க. என்ன ஒரு மாரி கொல்றதுக்கு வரா மாதிரி வருது அந்த கனவு. நான் ஒரு மண்டபத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறேன். அப்புறம் வெளிச்சம் வந்ததும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பெருசா சாமி கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்காரு. ரங்கநாதர் படுத்துட்டு இருப்பாரு இல்லையா? அந்த மாரி படுத்துட்டு இருக்காரு. அது பக்கத்துல இன்னொரு கிருஷ்ணர் இருக்காரு. இன்னொரு சாமியும் பெருசா இருக்காங்க. அது என்ன கோவில்ன்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து எங்க வீட்ல சரத் கிட்டயும் சொன்னேன். எங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் சொன்னேன். அந்த கோவில்ல கியூல நின்னுட்டு உள்ள போயிட்டு பார்த்தா, சேம் அதே இடம், அதே இதுங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா போயிட்டு அழுதுட்டே இருந்தேன். ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தசாரதி பெருமாள பார்த்துட்டு, ரொம்ப கூட்டங்க டக்கு டக்குன்னு அனுப்பிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரேங்கன்னு சொன்னேன். அப்புறம் என் கைகள்ல இருந்த மலர்கள எடுத்து குடுத்தேன். சுவாமி பாதத்துல வச்சிருங்கன்னு சொன்னேன். கண் முன்னாடியே அழகா வச்சுட்டாங்க. அதையும் சந்தோஷமா பார்த்துட்டு, அப்புறம் என் கை நெறைய மலர்கள் அள்ளி கொடுத்தாங்க. அதையும் நான் வாங்கிக்கிட்டு ரொம்ப திருப்தியா வந்தேங்க. அப்புறம் இவ்ளோ தூரம் வந்துட்டு நம்மளுடைய மயிலை நாயகர பார்க்கலாம் எப்படிங்க? அதுக்கு வெளியில வந்துட்டு ஆட்டோ கேட்டா ஒருத்தர் ரூ. 200 சொன்னாங்க. இன்னொரு அண்ணன், "நீ ரூ. 100 குடும்மா, நீ என்ன வேணுமா குடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டின்னு போயிட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. டைமுக்குள்ள போகணும்னு சொன்னேன். 12 மணிக்கெல்லாம் மூடிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் கூட்டு போறேன் மாமான்னு கடகடன்னு கூட்டு போனாங்க. அங்கேயே பூ வித்துட்டு இருந்த அக்கா யாரும் என்னன்னே தெரியாது. "இந்தாம்மா தலையில பூ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி குடுத்தாங்க. அன்னைக்கு வந்து எனக்கு அவ்ளோ பிளெஸ்ஸிங் இருந்ததுங்க. நிஜமாவே இது கடவுளுடைய கருணையும், அன்பும் இருந்தா தான் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். தனியா போகறதுக்கே நான் வந்து பயப்படுவேன் வெளியில போறதுக்கு. பட் இவ்ளோ பேர் வந்து நமக்கு நல்லவங்க இருக்காங்களா, பாதுகாப்பா இருக்காங்கன்னு அவ்ளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்ததுங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு நைட்டே பார்த்தசாரதி பெருமாள் ஃபோட்டோ எங்க சிவன் கோவில் குரூப்ல வந்து அனுப்பியிருந்தாங்க. யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற.